இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் என்னை பத்தி சொல்ல விரும்பல. என்னை பத்தி சொல்லாத நீங்க சொல்றதுக்கு இருக்கீங்களே. அப்ப நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்ல ரஜினி சார், சிம்பு சாரை பத்தி இந்த கேள்வியோட நிறுத்திங்க. நான் என்ன வடசென்னைக்கு போட்டியா படம் பண்றேன்னு சொன்னேன். ஏயா எஸ்டிஆர் எங்க டிஆர் எங்கயா? கூலி பாடத்துல வந்து ப்ரமோஷன் பாடின என் தாய்மண்ல தான் எதா இருந்தாலும் இருக்கணும்னு. விஜய் வந்து என்னோட நண்பர். இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இனிமே நான் இழக்க விரும்பல. வணக்கம். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் இன்னைக்கு தான் வந்து மீடியாவை மீட் பண்ணுறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறேன். உங்களை சந்திக்க வேண்டும் என்று இப்போ என்னோட பிஆர்ஓ கோவிந்தராஜ் அவரிடம் சொன்னேன். அது ஒரு குறிப்பிட்ட தேதி தான் ஃபிக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை. முன்னெல்லாம் நான் கூப்பிட்டாக்க உடனே நினச்ச நேரத்துக்கு கூப்பிட்டா உங்களை மீட் பண்ண முடிஞ்சது. அந்த தேதி கரெக்டாக இப்போ பிஆர்ஓ யூனியனில் வேறு அவர் இருக்கார். டேட்டை முன்கூட்டியே ஃபிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணி இன்றைக்கி நான் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. இது பேசுகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வார்மப் ஆகிறதுக்கு இதை பேசினேன். 11 மணிக்கு இந்த இது கரெக்டாக ப்ரெஸ் மீட்டிங் ஆரம்பிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த பஞ்சுவாலிட்டி படி நான் 11 மணிக்கு முன்னாடி வந்துட்டேன். அது இதை எதற்காக சொல்கிறேன்னா, லைஃப்பில் வந்து ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கணும். இப்படின்னா இப்படி தான் அப்படின்றது எனக்கு வந்து இன்றைக்கி எல்லாரும் இங்கே பார்க்கும்போது என்னோட நண்பர்கள் அவ்வளோ பேரை பார்க்குறதுல அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன். அது பேர் சொன்னோன்னா வச்சுக்க லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். தேவராஜா பார்க்குறேன், மீனாட்சி சுந்தரத்தை பார்க்குறேன், சித்ராமணியை பார்க்குறேன், கிளாமரை பார்க்குறேன். அப்படியே என்னோட நண்பர்கள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது ஜெயச்சந்திரன் பார்க்குறேன், சந்தோஷமாக இருக்கு. ஆனால் இன்னும் சில பேரை, சில முகங்களை நான் மிஸ் பண்ணுறேன். அது ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட நான் வந்து இன்னைக்கு இந்த ப்ரெஸ் மீட்டிங்கோட மெயின் கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் இப்பொழுது என்னுடைய படங்களான பல்வேறுபட்ட படங்களை திரையரங்குகளில் ரீரிலீஸ் செய்வதற்காக நான் தயாராகி இருக்கின்றேன். அதற்காக இப்ப டிஆர் டாக்கீஸ் என்ற ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இது ஒரு ஓடிடி தளமாகவும் இருக்கும், இது யூடியூபாகவும் இருக்கும். ஆனால் இந்த டிஆர் டாக்கீஸின் பிரதான நோக்கம் திரையரங்குகளில் என்னுடைய படங்களை, பல படங்கள் என்கிட்ட இருக்கு, அது எல்லா படத்தையும் இந்த நிறுவனத்தின் மூலம் நான் வெளியிடுவதற்காக தயாராகி இருக்கின்றேன். அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதை போல என்னுடைய முதல் படமாக நான் எங்களுடைய தயாரிப்பு நிறுவனத்தில் நாங்கள் எடுத்த முதல் படம் தஞ்சை சினியார்ட்ஸ். என்னுடைய மனைவி உஷா ராஜேந்திரன் அதன் தயாரிப்பாளர். அந்த தஞ்சை சினியார்ட்ஸின் நிறுவனத்தின் மூலம் நாங்கள் எடுத்த உயிர் உள்ளவரை உஷா திரைப்படத்தை இப்பொழுது இந்த டிஆர் டாக்கீஸ் என்ற இந்த நிறுவனத்தின் மூலம் ரீரிலீஸ் செய்ய இருக்கின்றேன். செப்டம்பர் மாதத்தை ஒட்டி இந்த வெளியீடு இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். என் கேட்டாக்க நல்ல ஸ்ட்ராட்டஜி பார்த்து எந்த படமும் இல்லாத நேரத்தில் படத்தை வெளியிடுவது மட்டுமே வியாபார ரீதியாக அது வெற்றிகரமாக இருக்கும் என்ற காரணத்தால் செப்டம்பர் மாதத்தை நான் மனதில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். இந்த செப்டம்பர் மாதத்தை நான் தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு காரணம், 1982ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி நான் என் மனைவி உஷா ராஜேந்திரனை கரம் பிடித்தேன், அவளை மனம் முடித்தேன். அதற்கு பிறகுதான் இந்த உயிருள்ள உஷா என்ற படத்தை படம் பிடித்தேன். ரசிகர் பெருமக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்தேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த படம் ரசிகர்களோட ஆதரவாளியும் நீங்க தந்த ஆதரவாளியும் நல்ல வெற்றி பெற்றது. அந்த படத்தை தான் மீண்டும் அதே இந்த செப்டம்பர் மாதத்திலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளின் காரணமாக, இறைவனுடைய நாட்டம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இறைவனுடைய அருள் இருந்தால் நான் இந்த படத்தை செப்டம்பர் மாதம் வெளியிட முயற்சி செய்கின்றேன். என்னுடைய முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், கை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரஸ் மீட்டிங் இன்னைக்கு நான் சொல்றேன். இதுல முதல் படமா நான் உயிருள்ள படத்தை வெளியிடுவதற்கு முயற்சியை மேற்கொண்டாலும் இந்த படத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 38 நாள் பாடல்களையும் ரீரெக்கார்டிங்கையும் ஃபுல்லா ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஃபுல்லா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சவுண்டில் டிஜிட்டலா என்னென்ன பண்ணுமோ அத்தனையும் பண்ணி, அது மட்டும் இல்ல படத்தை 4K ரெசல்யூஷன் படம் வந்து டால்பியில் 5.1 7.1 அந்த அளவுக்கு இன்னைக்கு டோட்டலா ஒரு நவீன மயத்துடன் இந்த படத்தை உருவாக்கி இருக்கின்றேன். இதற்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப பாடுபட்டு இதை உருவாக்கி இருக்கிறேன். இந்த படத்தை அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு
உங்களுக்கு இருக்கிறது. என்னை பல கட்டத்தில் எனக்கா இருக்கட்டும், என்னுடைய மகன் சிலம்பரசனாக இருக்கட்டும், எங்களுடைய முயற்சிகளில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது, என் குடும்பத்துக்கே உறுதுணையாக இருந்தது. நாங்கள் ஒரு திரைப்பட சினிமா குடும்பம், எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த மீடியா தான். நீங்கள் இதிலையும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் உயிருள்ள படத்தை நான் வெளியிடுகிறேன் என்று சொன்னால், இதை தொடர்ந்து மைதிலி என்னை காதலி, ஒரு தலை ராகம், என் தங்கை கல்யாணி, ஒரு தாயின் சபதம், சம்சார சங்கீதம், காதல் அடிவதில்லை, இது நம்மாளு, மோனிஷா மோனலிசா, சொன்னால் தான் காதலா, சரவணா, எங்க வீட்டு வேலன் போன்ற எண்ணற்ற படங்களை இந்த திரையரங்குகளில் ரீரிலீஸ் பண்றதுக்கு தயாராயிட்டேன். அதோட வேலை தான் பிரம்மாண்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து இதை ஒரு பணியாக ஆற்ற வேண்டும் என்பதற்காக நான் இதை செய்திருக்கின்றேன். அது தொடர்ந்து எல்லா படமும் ஒவ்வொரு தருணத்தில் வெளியிடப்படும். இதுல இந்த ரீரிலீஸ் என்பது இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. புது படங்களுக்கு மத்தியிலே இந்த ரீரிலீஸ் படங்களும் பல படங்கள், உதாரணத்துக்கு நம்முடைய இனிய நண்பர் ஏஎம் ரத்னம் அவர்களுடைய நம்முடைய இளைய தளபதி விஜய் நடித்த கில்லி படம் அந்த ரீரிலீஸ்ல ஒரு பெரிய சரித்திரத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதே போல மறந்துவிட்ட நம்முடைய நடிகர் திலகம் ஐயா இது சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நடித்த அந்த கர்ணன் படத்தை எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் சொக்கலிங்க தான் வெளியிட்டார். அது ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியது. அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படங்களையும் எனக்கு ரீரிலீஸ் பண்ணி பெரிய சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதில் நான் ஒண்ணே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதில் இந்த திரையரங்கு உரிமையாளர்களின் பங்கு அற்புதமான பங்கு. பழைய படங்கள் என்று சொன்னவுடன் புது படங்களுக்கு மத்தியிலே பழைய படங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்காக பெரிய காம்ப்ளெக்ஸ்ல கூட 100 ரூபாய்க்கு தான் டிக்கெட் கொடுக்கின்ற காரணத்தால் நல்ல குடும்பமும் மக்கள் படம் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அதற்காக அது பெரிய காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் சரி, மால் திரையரங்கமாக இருந்தாலும் சரி, இந்த பழைய ரீரிலீஸ் படங்களுக்கு 100 ரூபாய் அவங்க வாங்கிக்கிட்டு படத்தை அவர்கள் வெளியிடுவது என்பது பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் இந்த படத்தின் வெளியீட்டின் போது இன்னும் நிறைய படம் விடுறதுக்காக இருக்கேன். அதனால அவங்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். விஜய் என்னோட நண்பருங்க. அது ஒரே சார் ஒரு மேட்ரு இப்ப சொல்லிடுறேன். இது பஞ்சு என்னன்னு கேட்டா, இனிமேல் எந்த காரணத்தை மட்டும் மேக்சிமம் நான் என்னுடைய திரையுலகத்துல மறைந்து விட்ட கேப்டன் விஜயகாந்த் என்னோட பெரிய நண்பர். அவருக்கு நான் சட்டம் சிரிக்கிறது மியூசிக் பண்ணேன். அவருக்கு நான் கூலிக்காரன் படத்தில் மியூசிக் பண்ணேன். இந்த அரசியல் என்ற இதுல அதுவும் சில பத்திரிகைகள்ல பண்ண கூத்தால என்னோட நட்பும் அவருடைய நட்பும் பிரிஞ்சுது. ஆனா எங்க 2 பேரோட நட்பையும் ஒட்டி வச்சது என் பையன் சிலம்பரசன். கேப்டனும் எங்க அப்பாவும் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு எங்க 2 பேரும் திரும்ப ஒரு பாலமா இருந்து என்னை இணைச்சி வச்சது என் பையன். அன்னைக்கு என் பையன் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் அப்ப ஒரு முடிவு பண்ணேன். எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த அரசியலுக்காக என்னுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய யாரோட நட்பையும் இனிமே நான் இழக்க விரும்பல. அது சூப்பர் ஸ்டார் ரஜினியா இருக்கலாம், சூப்பர் ஆக்டர் கமலா இருக்கலாம், நம்முடைய இளைய தளபதி விஜயா இருக்கலாம், யாரவனா இருக்கலாம். என்னுடைய அரசியலுக்காக என்னுடைய திரையுலக கலை உலகம் என்பது இது ஒரு பறந்தது. இது ஒரு சின்ன உலகமா இருக்கலாம். ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாரையும் நான் இழக்க விரும்பல.